ஹாய். ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவிலுடைய நவராத்திரி உற்சவத்தை கடந்த 2 நாட்களா நீங்க பார்த்து ரசிச்சுட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி தான். ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள், அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவில்ல நவராத்திரி உற்சவம் எப்படி நடந்ததுன்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. மூலவர் தர்ம சம்வர்தினி அம்மனுடைய தரிசனம் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு காமாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணிருந்தாங்க. மஞ்சள் பட்டுடுத்தி, கையில கரும்போட, அழகான வெள்ளி கிரீடத்தோட எவ்வளவு தெய்வீகம் பொங்க இருக்காங்க பாருங்க. முக்தீஸ்வரர் கோவிலுடைய நவராத்திரி உற்சவம் காட்டும் போது, அதுவும் குறிப்பா கொலு படிகளை காட்டும் போது பக்கத்துல இருந்த சோமஸ்கந்தர் விக்கிரகங்களை நான் காட்டியிருந்தேன். சோமஸ்கந்தர் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க, அந்த விக்கிரகங்களை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுங்கன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த விஷுவல்ஸ். சோமஸ்கந்தர் எந்த கடவுளை குறிக்கும்னு கேட்டிருந்தாங்க. சோ என்பது சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். உமா என்பது பார்வதின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்கந்தர்ன்றது அவங்க 2 பேருடைய பையனாக கருதப்படுற முருகப்பெருமான் தான். சோ, உமா, ஸ்கந்தர் இவங்க 3 பேரும் சேர்ந்ததுதான் சோமஸ்கந்தர். எல்லா பெரிய சிவன் கோயில்கள்லயும் கண்டிப்பா இந்த சோமஸ்கந்தர் விக்கிரகங்கள் இருப்பாங்க. சித்திரை மாதம் சிவன் கோயில்கள்ல நடக்கக்கூடிய திருக்கல்யாணங்கள் இந்த சோமஸ்கந்தருக்கும் பிரியாவிடை அம்மனுக்கும் தான் நடக்கும். கர்ப்ப கிரகத்தையும் காட்ட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த காட்சிகள். முக்தீஸ்வரர் கோவிலுடைய நந்தி எவ்வளவு அழகா ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு இல்லையா? இது பள்ளியறை. பக்கத்துல ஒரு நடராஜர் சிலை, அதுக்கு பக்கத்துல நடராஜர் அம்மனோட இருக்காங்க. மாணிக்க வாசகர் சிலையும் இருக்கு. இவர் தான் மூலவர் அருள்மிகு முக்தீஸ்வரர். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த நடராஜருக்கு தான் வருடம் முழுக்க 6 அபிஷேகங்கள் நடைபெறும். கடந்த 2 நாட்களா முக்தீஸ்வரர் கோவில்ல வச்சிருக்க கொலுவை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த 2 வீடியோவை மிஸ் பண்ணவங்களுக்காக தான் இந்த காட்சிகள். நந்தி மேல உட்கார்ந்து இருக்கிற இந்த அம்மனுடைய புகைப்படத்தை ஒருத்தவங்க கவனிச்சு அத க்ளோஸ்ல காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை யாரோ ஒரு பக்தர் முக்தீஸ்வரர் கோவிலுக்கு கொடுத்திருக்காங்க. வெறும் ரீஃபில் பேனா வச்சு இந்த புகைப்படம் முழுவதையும் அவங்க வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு இல்லையா? நிட்சன் இப்ப வழிபடுற இந்த அம்மனுடைய பேர் ஜேஷ்டா தேவி. சனிக்கிழமை காலையில ராகுகால பூஜை இவங்களுக்கு ரொம்ப பிரசித்தம். அத மாந்தி பரிகார பூஜைன்னு சொல்றாங்க. சனிக்கிழமைகள்ல காலையில 9 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள, அதாவது ராகு காலம் போது நீங்க இந்த ஜேஷ்டா தேவி அம்மனை வழிபட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கும் என்பது ஐதீகம். வாழ்க்கையோட எந்த அம்சம்ல ஒரு விதமான மந்தம் இருந்தாலும் அந்த மந்தத்தை இவங்க போக்கிடுவாங்களாம். குழந்தைகள் கூட சுறுசுறுப்பா இல்ல, ஒரு மாதிரி மந்தமா இருக்காங்கன்னா அந்த பெற்றோர்கள் இந்த ஜேஷ்டா தேவி அம்மனை வழிபட்டா குழந்தைகள் கிட்ட இருக்கிற அந்த குறைபாடுகள்லாம் நீங்கும்னு இங்க வர பக்தர்கள் நம்புறாங்க. அதே போல ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகுகால வேளையிலயும் இந்த ஜேஷ்டா தேவி அம்மனை வழிபடுறது ரொம்ப பிரசித்தம். உங்களுடைய வாழ்க்கையிலயோ, உத்தியோகத்திலேயோ, படிப்பிலையோ, இல்ல எந்த விதமான வாழ்க்கையுடைய அம்சத்திலேயோ ஒரு விதமான மந்தம் இருந்தால் அத இந்த ஜேஷ்டா தேவி அம்மன் போக்குவாங்களாம். அதுவும் ராகு காலத்துல அவங்கள வழிபடுறது ரொம்ப விசேஷம். அது சனிக்கிழமை காலையிலயா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமா இருந்தாலும் சரி. அதனாலதான் நிச்சனும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகு கால வேளையில இந்த ஜேஷ்டா தேவி அம்மனை வழிபடுறான். ஆனா அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, பொதுவா சாமி கும்பிடணும்ன்றதுக்காக கும்பிடுறான். மானஸ்வியையும் நிச்சனையும் கொலு பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்கேன். நல்லா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. அலங்காரம் செய்த அம்மனை ஊஞ்சல்ல போட்டதுக்கு அப்புறமா தூபம் காட்டுவாங்க இல்லையா, அந்த சாம்பிராணிக்காக தான் இப்ப பிரியா கொட்டாங்குச்சிகளுக்கு தீ மூட்டிட்டு இருக்காங்க. அப்படியே நாதஸ்வர தவில் இசையும் ஆரம்பமாயிடுச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும் அதை ரசிங்க. பாட்டுங்களை சரியா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 100 மதிப்பெண் கிடைக்கும்.
நவராத்திரி உற்சவத்தின் 3ஆம் நாள் அம்மனுக்கு என்ன அலங்காரம் செய்திருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கையில கிளி வச்சுட்டு பச்சை பட்டு உடுத்திருந்தாலே அவங்க மதுரை மீனாட்சி தானே. மீனாட்சி அம்மனுக்கு இருக்கக்கூடிய கலை நிச்சயமா சிறப்பு வாய்ந்ததுதான். கோயில்ல இருக்கிற அம்மனுக்கு மீனாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணாலே அந்த அழகு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். மீனாட்சி அம்மனுடைய அழகே அழகுதான்.
திருச்சிற்றம்பலம். அடியாள் என்றாள் திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடை கண்களே. கஜானனம் பூதகணசேவிதம் கவித்தலம்பம் பலசாரவட்சிதம் உமாசிதம் கேயாகம் வினதகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதமங்கஜம். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய ஒருவனிங்கு போவார் என் உள்ளத்தின் உள்ளே இருவனிங்கு வாராதிட படிய நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகவள் பூந்தாமரை பொற்கையும் துடியிலையும் அல்லும் பகலும் அனுவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே. ஓ கோவிலுக்கு வந்த பெண் பக்தர்கள் லைன்ல ஒருத்தரா வந்து மீனாட்சி அம்மனுடைய ஊஞ்சலை ஆட்டி விட்டாங்க. திரு கமலக்கண்ணன் சிவாச்சாரியார் மற்றும் அவரது மகன் கார்த்திக் மீனாட்சி அம்மனோட அவங்க புகைப்படம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஸ்டூல வச்சு நிட்சன் சாண்ட் ஆர்ட் பண்ணிருக்கான் பாருங்க. இதுக்கு நான் சாண்ட் ஆர்ட்னு பேர் வச்சிருக்கேன். உங்களுக்கு இது என்னன்னு தோணுதோ அந்த பேரை நீங்க வச்சுக்கலாம். முதல்ல அந்த சைட்ல இருந்து நான் வீடியோ எடுத்து கோயில் கோபுரம் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் நிட்சன் சொன்னா இது கோயில் கோபுரம் இல்ல பெருமாள் நாமம்னு. அதனால அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து வீடியோ எடுத்தேன். ஸ்டூல சாச்சு மணல்ல இழுத்து அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ சாண்ட் ஆர்ட் பண்ணிருக்கான். ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவிலுடைய நவராத்திரி உற்சவத்தின் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 18ஆம் தேதி உற்சவர் அம்மனுக்கு செய்யப்பட்ட
மீனாட்சி அம்மன் அலங்காரத்தை கண்குளிர கண்டு ரசிங்க. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து எங்களுடைய குலதெய்வ கோவிலான ஆத்தூர் ஸ்ரீ எல்லையம்மன் கோவில்லையும் நவராத்திரி உற்சவம் ஆரம்பமாகிடுச்சு. முதல் நாள் உற்சவர் அம்மனுக்கு செய்யப்பட்ட அலங்காரம் எல்லையம்மன் தர்பார். உற்சவர் அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்படுது. ஏற்கனவே வரலட்சுமி விரதம் விளாக்லயே நீங்க எங்களுடைய எல்லையம்மன் கோவில சுத்தி பார்த்திருப்பீங்க. இப்போ அக்டோபர் 18ஆம் தேதி உற்சவர் எல்லையம்மன் எந்த அலங்காரத்துல இருக்காங்கன்னு பாருங்க. இவங்கதான் கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய மூலவர் எல்லையம்மன். நவராத்திரியின் 3ஆம் நாள் ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவில்லையும் எல்லையம்மன் கோவில்லையும் நடந்த நவராத்திரி உற்சவங்களை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பாய்.